ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போறோம், உடற்பயிற்சி பற்றி மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் என்ன, அதுக்கான உண்மைகள் என்ன அப்படின்றத பற்றி தான் நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உடற்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய சந்தேகங்கள் எழுந்துகிட்டே தாங்க இருக்கும். அதில் எது உண்மை எது தவறுன்னு தெரியாமல் நாம ரொம்பவே குழம்பிட்டே இருப்போம். நமக்கு தோணக்கூடிய சாதாரண சந்தேகங்களில் எது சரி எது தவறுன்னு தெரியாமல் இருப்போம். முதலாவது நம்பிக்கை என்னன்னா, காலையில் எதுவும் சாப்பிடாம இருந்தால் உடலோட எடை தானாவே குறைஞ்சிடும் நினைக்கிறது. ஆனால் உண்மை என்னன்னா, இது ஒரு தவறான கருத்துங்க. காலை உணவை நாம கட்டாயமாக தவிர்க்க கூடாது. ஏன்னா காலை உணவு தான் இரவு முழுக்க நாம சாப்பிடாம இருக்கிறத உடச்சி புது தெம்ப நமக்கு கொடுத்து உற்சாகத்தையும் அளிக்கும். உண்மையில காலை உணவை தவிர்க்கிறது ஆரோக்கியம் தரக்கூடிய முறையான உணவு பழக்கத்துல இருந்து நம்மள விலக்கி செல்றதுன்னே சொல்லலாம். அதனால நிச்சயமா நமக்கு எடை குறையாதுங்க. நீண்ட நேரம் சாப்பிடாம இருக்கிறதுன்றது அடுத்த வேளை உணவை அதிகமா எடுக்க தோன்றும். இதனால உடல் பருமனுக்கு தான் வழி. ஸோ காலை உணவு கட்டாயமா தவிர்க்காதீங்க. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்காக காலை உணவு தவிர்க்கிறது ரொம்ப தவறான விஷயம். அடுத்த நம்பிக்கை, அதாவது ரெண்டாவது நம்பிக்கை என்னன்னா, ஆரோக்கியமான வலுவான உடலை பெறது கடுமையான உடற்பயிற்சிகள் கட்டாயமா தேவைப்படும் அப்படின்றது. ஆனா உண்மை என்னன்னா, நல்ல பலம் வாய்ந்த உடலை பெறணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபுல் ஒர்க்கர் மாதிரி தசைக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய பயிற்சி கருவிகளில் பயிற்சி மேற்கொண்டா மட்டும்தான் உடம்பு நல்லா கட்டுமஸ்தா மாறும் அப்படின்னு நினைக்கிறது. அதுக்கப்புறம் நல்ல முறையான உணவு பழக்கத்தை மேற்கொள்ளணுன்றதை யாருமே மறந்துடுறாங்க. அதுதான் ஆரோக்கியமான உடல் அளிக்கும். ஸோ நிறைய பேர் வெறும் ஜிம்ல போயிட்டு ஒர்க் அவுட் மட்டும் பண்ணாலே நம்மளோட உடம்பு நல்லா கட்டுமஸ்தா பாடி பில்டர் மாதிரி ஆயிடுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது மட்டுமே போதாது. சரியான உணவு பழக்கத்தை நீங்க கடைபிடிக்கணும். என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிட்டா உடம்புல நல்ல மசில்ஸ் ஏறுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த உணவுகளை சாப்பிடணும். உடற்பயிற்சி அதுக்கான உணவுகள் இது ரெண்டும் தான் உடலை நல்லா கட்டுக்கோப்பா மாற்றன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. மூணாவது நம்பிக்கை என்னன்னா, உட்கார்ந்து எழுந்துக்கூடிய உடற்பயிற்சியை பலமுறை செஞ்சுட்டு வந்தா இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மடிப்பு எல்லாமே நீங்கிடும், தொப்பை சீக்கிரத்தில் குறைஞ்சிடும் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இடுப்பு பகுதி பெருசா இருக்கிறவங்க தொப்பை இருக்கிறவங்க தவறாம உட்கார்ந்து எழக்கூடிய சிட்ட பயிற்சிகளை தான் செய்வாங்க. இதை செய்யறதால மட்டும் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு கரைஞ்சிடும் நினைக்கிறது தவறுங்க. இது உடனடியாக நடக்கக்கூடிய காரியம் இல்லைங்க. ஏன்னா நம்மளோட உடல்ல கொழுப்பு உற்பத்தியாகி ஒரே பகுதியில் மட்டும் சேர்றது இல்லை. சிட்ட பயிற்சின்றது இடுப்பு பகுதிக்கு மட்டும் வலுப்பெற உதவும். இதனால வாக்கிங், ஜாக்கிங், அதுக்கப்புறம் வயிறு சம்பந்தமான நிறைய உடற்பயிற்சிகள் நீங்க செய்யறது தான் இதுக்கு நல்ல ஒரு பலனா இருக்கும். சிட்டப்பயிற்சி இடுப்பு பகுதி தசை வலுப்பெற உதவும். இது கூட வாக்கிங், ஜாக்கிங், அதுக்கப்புறம் வயிறு இடுப்புக்கான பயிற்சிகளையும் சேர்த்து செய்யணும். ஆனா நம்பிக்கை என்னன்னா, சிட்டப்பயிற்சின்றது இடுப்பு பகுதி தசை வலுப்பெறதுக்கு உதவும் தான். ஆனா இது கூடவே நீங்க வாக்கிங், ஜாக்கிங், ரன்னிங் இது மாதிரியான எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட்டையும் செய்யும் போது, உடற்பயிற்சிகளை நீங்க செஞ்சுட்டு வரும்போது தான் உங்களோட ஒட்டுமொத்த உடலும் குறைய ஆரம்பிக்கும். இடுப்பு பகுதிக்கான தசைகள் சீக்கிரத்துல குறையும் அப்படின்றத நீங்க கட்டாயமா நினைவில் வச்சுக்கணும். அடுத்த நம்பிக்கை என்னன்னா, கடினமான உடற்பயிற்சி பெரிய அளவுல நமக்கு வெற்றியை கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறது. ஆனா உண்மை என்னன்னா, விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கிட்டு வெற்றி பெறவங்க வேணா கடுமையான உடற்பயிற்சி தேவைப்படலாம். மற்றவங்களுக்கு அந்த அளவுக்கு கடுமையான உடற்பயிற்சி தேவையே இல்லைங்க. நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்றது உடற்பயிற்சி விஷயத்துல ஒருத்தருக்கு பொருந்தும் தான். உடற்பயிற்சி செஞ்சுதான் ஆகணும். அதுக்காக வலிக்கிற அளவுக்கு உடற்பயிற்சி செய்யணுன்ற அவசியம் இல்லை. இது ஆபத்துல கூட கொண்டு போய் விட்டுரும். அதனால ஒர்க் அவுட் செய்யணும். ஆனா அதே நேரத்தில் வலிக்கிற அளவுக்குன்றதை விட நமக்கு தேவையான அளவு செஞ்சா போதுமானது. அடுத்த நம்பிக்கை என்னன்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா உடற்பயிற்சி செய்யக்கூடாதுன்றது. உண்மை என்னன்னா, சாப்பிட்ட உடனே உடற்பயிற்சி செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு உடற்பயிற்சி செய்யல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பொதுவாக விளையாட்டு வீரர்கள் நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தாங்க பயிற்சியை மேற்கொள்வாங்க. மற்றவங்களுக்கு தேவைப்படுறத விட அதிக கலோரி அவங்களுக்கு தேவைப்படுன்றதால சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனா நிறைய பேர் சாப்பிட்டு உடற்பயிற்சியை செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுவும் தவறான விஷயம் தான். கடைசி நம்பிக்கை என்னன்னா, விடிய காலையில உடற்பயிற்சிகளை செய்யவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா, ராணுவம் மாதிரியான மிலிட்டரி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இது ஒன்றா சரியா இருக்கலாம், சாப்பிட்டு சரிப்பட்டும் வரலாம். மற்றபடி உடற்பயிற்சி செய்யறதுக்கு எந்த நேரம் வசதியா இருக்குதோ அந்த நேரத்தில் நம்ம உடற்பயிற்சி செய்யலாம். மாலை நேரத்திலையும் உடற்பயிற்சி செய்யலாம், காலை நேரத்திலையும் உடற்பயிற்சி செய்யலாம். இதுக்கு நடுவில் கூட நீங்க சாப்பிட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு உங்களால உடற்பயிற்சி செய்ய முடிஞ்சா கட்டாயமா செய்ய முடியும். அதுக்கான நேரத்தை வரையறுத்து செய்யணுன்றது இல்லைங்க. அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களால உடற்பயிற்சி செய்ய முடியறப்ப செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் காலையில ஈவினிங்ல செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோல நாம பார்த்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது மூலமா நான் அப்போடைய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.